Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. சந்தானம் இணைப்பில் இருக்கிறவரோடு பேசலாம். சந்தானம், தற்பொழுது நீங்க எங்க இருக்கிறீங்க? தற்பொழுது விஜய் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், இஸ்லாமியர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும். அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக செஞ்சிருக்கிறாங்களா? என்ன விவரம்? கார்த்திகா, நம்ம தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த அரங்கத்திற்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்து விஜய் புறப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் சார்பாக இஃப்தார் அந்த கிஃப்ட் பாக்ஸ் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை வழங்கக்கூடிய பணிகளில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஈடுபட்டு வருகிறாரு. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நபர்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த உணவுகள் மற்றும் இஃப்தார் கிஃப்ட் பாக்ஸ் வழங்கக்கூடிய 3000 நபர்களுக்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தது. அதனை தற்போது அரங்கிற்குள்ள தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து பெரிய அளவில் கூட்டம் கூடியிருந்ததுனால, எதிர்பார்க்கப்பட்டதை விட நபர்கள் அதிகமாக கூடியிருந்ததுனால தற்போது இங்கே இஃப்தார் கிஃப்ட் பாக்ஸ் பெறுவதையும் பெரிய அளவில் ஒரு கூட்ட நெரிசல் என்பது இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே பல்வேறு சிரமங்களை அவங்க தவிகாவல் சார்பாக சந்திச்சிருந்தாங்க. அமைதியான முறையில் திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி நடைபெறுமாறு பார்த்துட்டு இருந்ததுதான் தற்போது இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஒரு சில நபர்கள் உள்ளே வர முடியாத காரணமாக இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே தங்களுடைய வீடுகளுக்கு புறப்பட்டு சென்றதுல தற்போது நிகழ்ச்சி முடிவடைந்து விஜய் பொதுமக்களுடைய கையசைத்தவாறு திறந்தறி வாகனத்தில் புறப்பட்டு சென்றார். தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ் வழங்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. கார்த்திகா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அதன் தலைவர் விஜய் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து அங்கு இருப்பவர்களோடு அவர் நோன்பு திறந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதனோடு சேர்ந்து சிறப்பு தொழுகையிலும் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம் மற்றும் சுரேஷ். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.